அடாச்சா இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாம போச்சு. அது என்னன்னா நம்ம சாப்பிட்ற கடல் உணவை எப்படி கிளீன் பண்றாங்கன்னு தெரியுமா? அதுவும் ரொம்ப ஈஸியா கிளீன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் யாராவது தலைமட்டை கட் பண்ணிட்டா போதும், அது உள்ள இருக்கிற எல்லாமே வெளியே வந்துடும். அடுத்ததா கடல் சிப்பியை கிளீன் பண்றதுக்கு ஒரு பவுல்ல தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் சிப்பி போட்டு அதுல உப்பு கூட எண்ணெயும் ஊத்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது உள்ள இருக்கிற மண்ணுல வெளியே வந்துடும். இப்போ நம்ம செல்லு கிளீன் பண்றதுக்கு உப்பு கூட சூடான தண்ணியை அந்த செல்லுல ஊத்தினா மட்டும் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா கிளீன் ஆயிடும். மேல இருக்கிற லேயர்ல பிச்சுக்கிட்டு வந்துடும். நம்ம அதிகமா சாப்பிட்ற மீனை 2 குச்சி வச்சு மீனோட வாயில குத்தி எடுத்தீங்கன்னா உள்ள இருக்கிற குடல்லாம் வெளியே வந்துருமா. அடுத்ததான் நம்ம நண்டோடைய சதையை எடுக்க நண்டோட கையோ காலோ உடைச்சி அது உள்ள இருக்கிற சதையை எடுத்தா மட்டும் போதும். நீங்க மீனோட தோல் எடுக்க அது மேல சுடு தண்ணி ஊதுனா மட்டும் போதும், அதுவே வந்துடும். சாரி, இது பேர் மட்டும் எனக்கு தெரியல. ஆனா இதை நீங்க வீடியோவில் பாக்குற மாதிரி கிளிக் பண்ணிட்டா போதும். இது மாதிரி விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க நிறைய பேர் ஆக்டோபஸ் சாப்பிட மாட்டீங்க. அப்படி யூஸ் பண்ணி சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி கிளீன் பண்ணுங்க. இப்ப அதெல்லாம் செய்யறதுக்கு பூண்டு தேவைப்படும். அது உரிக்கிறதுக்கு 2 கட் பண்ணிட்டு அது மேல கத்தி வச்சு ஐத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா தோல் உறிஞ்சிடும்.